Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2024 அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து ஒவ்வொரு காலேஜ் வைஸா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து ப்ரோ நாங்க அப்ளை பண்ணிருக்கக்கூடிய காலேஜ்ல ரேங்க் லிஸ்ட் வரல, அதை எப்படி செக் பண்றது? காலேஜ்ல ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, ஆனா அந்த ரேங்க் லிஸ்ட்ல என்னுடைய பேர் வந்து வரல, இது எப்படி நான் வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பத்தி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஒரு சரியான ஒரு அப்டேட் வந்து கொடுக்க போறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது, கவுன்சிலிங் வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ வந்து டிஎன் காசாக்கு அப்ளை பண்ணிருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு கீழே வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை நேற்றே வந்து கொடுத்துருக்கேன் போன வீடியோல. இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். இதுல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 164 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோடைய வெப்சைட், அதாவது ரேங்க் லிஸ்ட் டவுன்லோட் பண்ற லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய போன்ல ஒரு நோட் பேட்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு காலையில இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இப்போ போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிருக்கக்கூடிய ஒரு குயின் மேரி காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா வெப்சைட்ல கிளிக் பண்ணி பார்க்கும்போது ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து தனித்தனியா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த காலேஜோட நிர்வாகம் வந்து எப்படி வந்து ஸ்பீடப்பா இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். குயின் மேரிக்கு வந்து வரலையே ப்ரோ, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா குயின் மேரி காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணி உங்களோட பேர் வந்து அதுல இருந்து ஷோ ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்து போகணும். இப்பவே நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரலையே, நம்ம பேர் வரலையேன்னா நீங்க வந்து நினைக்க கூடாது. டிஎன் காசாவை பொறுத்த வரைக்கும் உங்க அப்ளிகேஷன் வந்து என்னைக்குமே வந்து ரிஜெக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. 99% எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் வந்து ஆகாது. நீங்க தப்பாவே அப்ளை பண்ணிருந்தீங்கனாலும் உங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட்லாம் வந்து ஆகாது. ஏன்னா நீங்க அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன்ல கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கும். நீங்க மார்க் ரொம்ப கம்மியான மார்க், எல்லாரோடையும் கம்மியான மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் உங்க ரேங்க் லிஸ்ட்ல வந்து பேர் வந்து இருக்கும். பேர் இல்லாத ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட காலேஜோடைய நிர்வாகத்தை போய் நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு காலேஜ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பிரசிடென்சி காலேஜ் போன வீடியோல பிரசிடென்சி காலேஜ் பத்தி பேசியிருந்தோம். இப்போ நம்ம வேற காலேஜ் பத்தி பேசலாம். ஓகே, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ், நம்ம ஆட்டோனமஸ் காலேஜ் வந்து அவைலபிளா இருக்குது. அப்புறம் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து கிளிக் பண்ணலாம். நீங்க உங்க போன்ல வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து டவுன்லோட் ஆகல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்க குரோம் ப்ரௌசர்ல மேல ரைட் சைட்ல 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கறத அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த டவுன்லோட் பண்ற பேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து சைடுல வந்துடும். அதுக்கு நேர இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் பண்ற பேஜுக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கு வெப்சைட்டுக்கு டைரக்டா உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, 2019 சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட்ல இருக்கு. இது வந்து 2019 இருக்கக்கூடிய அப்டேட்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த கமெண்ட் வந்து போன நேத்துக்கு நான் வந்து அப்டேட்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க போட்ட லிங்க் வந்து 2019 ரேங்க் லிஸ்ட் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தீங்க. டைரக்டா ரீடைரக்ட் ஆகும். நீங்க இந்த இடத்துல யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் 2024 to 25 அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்டோட கார்னர் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து ரேங்க் லிஸ்ட், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து டிசபிலிட்டி பர்சனுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சொல்லிட்டு தனியா வந்து ரேங்க் லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த காலேஜுக்கு மட்டும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜுக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்று கிளிக் பண்றேன் பாருங்களேன். கவுன்சிலிங் வேல்யூ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹேர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் பேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து அதிகமாக போகும். இப்போ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் பேர்ல உங்களுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட காலேஜில் வந்து ஒட்டுவாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹால் நம்பர் வந்து ஐஏஎஸ் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரூம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஹால். அதே மாதிரி டிசபிலிட்டி பெர்சனுக்கு வந்து 83 84 கொடுத்துருக்காங்க. என்சிசி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 85, எக்ஸ் சர்வீஸ் மேனோடைய அவங்க பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பீப்புளுக்கு வந்து 86 நம்பர் ஹால். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனித்தனியா உங்களுக்கு வந்து அவங்க ஸ்டாஃபை போட்டு தனியா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். எந்த டேட்ல கவுன்சிலிங் நடக்குதுன்னு பாருங்க. ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷன் கவுன்சிலிங் 30/5/2024 இந்த டேட்ல உங்களுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெம்பர் உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த
காலேஜில் இதில் என்ட்ரன்ஸ் போர்டில் உங்களுக்கு வந்து அந்த இன்டிமேஷன் போர்டில் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் வந்து கிடையாது, நான் வந்து ஒரு திருச்சியில் இருக்கேன், ஆனால் இந்த காலேஜுக்கு அட்மிஷன் போட்டிருக்கேன். நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்கை போயிட்டு ஒரு நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய காலேஜில் காலையில் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணலையா, பிரச்சனை கிடையாது, பயப்பட வேண்டாம். ஒரு ஆஃப்டர்நூன் போல ஃப்ரீ டைம்ல ஒதுக்கி அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. வரலையா, ஈவினிங் போல பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா வரல, மறுநாள் நாளை காலையில எந்திரிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது எப்போ வேணாலும் உங்க ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்குள்ள எப்படியும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நேத்துக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு 60-70% காலேஜுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில காலேஜ் வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. அது அவங்களுடைய நிர்வாகத்தோடைய பொறுப்பு. அதை கண்டிப்பா எல்லாருமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணவே வேண்டாம். ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களோட பேர் இருக்கு இல்ல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுவாங்க, மெயில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் நீங்க வந்து செக் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தான் வந்து இந்த இடத்துல வந்து சீட்டு தேவைப்படுது. அந்த காலேஜ் நிர்வாகத்துக்கும் உங்களை, ஏன்னா இவங்க கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜாவது ஒரு ஸ்டூடெண்ட் மாணவர் வந்து உங்களுக்கு தேவைப்படும்னு நினைப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்த வரைக்கும் காம்படிஷனுங்கிறது வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீட் இல்லையா, வேற யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தேவை அப்படின்னா அது நம்ம தான் ஒரு விஷயத்தை தேடி நம்ம வந்து போகணும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சீட்டு வேணும்னா நீங்க தான் அந்த சம்பந்தப்பட்ட நாலேஜஸ், இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ் நீங்க வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அப்டேட். அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கான வெப்சைட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஒரே ஒரு காலேஜுக்கு மட்டும் அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க, ஒரு 5-6 காலேஜுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த காலேஜுக்கான வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதுல வந்து என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ராம்நாட்டில் இருக்கக்கூடிய சேதுபதி காலேஜுக்கு வெப்சைட் வந்து இல்லை அப்படின்னா நீங்க டேரக்டா அந்த காலேஜுக்கு ஃபோன் நம்பர் இருக்கு, கால் பண்ணி நீங்க கேட்கலாம். இந்த மாதிரி எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்றாங்க, உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வெப்சைட் இல்லாத காலேஜுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க டிஎன் காசால் அப்ளை பண்ணும்போது எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கு மெயில் பண்ணுவாங்க, இல்லை நார்மல் எஸ்எம்எஸ் உங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த டேட்ல உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், நீங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் வெப்சைட் முடிஞ்ச வரைக்கும் இருக்குது. ஒரு பர்சன்டேஜ் 2% காலேஜுக்கு மட்டும் தான் வந்து வெப்சைட் வந்து இருக்காது. அதையுமே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க கூடிய சீக்கிரம். ஒன்றும் நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு மேல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ராம்நாட்டில் இருக்கக்கூடிய உமன்ஸ் காலேஜுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ரேங்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் யூஜி அட்மிஷன் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேரம் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தனித்தனியா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு இந்த இடத்துல பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், காமர்ஸ்ல வந்து செகண்ட் ஷிஃப்ட், ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட், லிட்ரேச்சர்ல வந்து தமிழ், இங்கிலீஷ், அந்தமான் பீப்புளுக்கு வந்து தனியா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனித்தனி வயசா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒன் பை ஒன்னா கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஒரு ரேங்க் லிஸ்ட் வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ரேங்க் லிஸ்ட்ல என்னென்ன விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் நான் ஒரு ரேங்க் லிஸ்ட் நான் வந்து வியூ பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல அவங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அவங்க ஜெண்டர் மேலா ஃபீமேலா கொடுத்துருப்பாங்க, என்ன கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரீம் வந்து அகாடமிக்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பாருங்க 338, 335ன்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்க்ஸ், உங்களுடைய கட் ஆஃப் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. எத்தனை நம்பர்ஸ் வந்து சாய்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து வியூ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட் ஸ்டடிட் என் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அந்த காலேஜில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து 2-3 காலேஜ் சப்ஜெக்ட் வந்து சிலபஸ் வந்து இந்த செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து டிபிஐ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் சக்சஸ் ஆயிரும். உங்க பேருக்கு நேரம் இப்போ இந்த திவ்யா அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேரம் வந்து பாருங்க டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அப்போ டூப்ளிகேட் வந்திருக்குன்னா வந்து 2 என்ட்ரி போட்டிருப்பாங்க, அதனால டூப்ளிகேட் என்ட்ரி ஒன்று வரும். பட் நேம் வந்துருச்சா, அதான் நம்மளுக்கு இந்த இடத்துல மேட்ரு. அப்போ இந்த இடத்துல முத்துச்செல்வி அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டு பி வெரிஃபைட் அப்படின்னு பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து வந்து வெரிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். நீங்க இந்த இடத்துல எதுவுமே நீங்க வந்து ஒன்றும் பார்க்க தேவை கிடையாது. உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் உங்களுடைய பேர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கிற ஒரு நீங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிராஸ் செக் பண்ணிட்டு அன்னைக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்குதோ அன்னைக்கு மட்டும் நீங்க போனா போதும். எல்லா நாளுமே நீங்க போயிட்டு அலைய வேண்டாம். ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து அதிகமாகுது. ஸோ நீங்க வந்து அந்தந்த காலேஜ்ல கால் பண்ணியோ இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்க சம்மந்தப்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு நீங்க இப்போ பிஏ இங்கிலீஷ்னா பிஏ இங்கிலீஷ்ல என்னைக்கு கவுன்சிலிங் நடக்குதோ அன்னைக்கு மட்டும் நீங்க போனா போதும். மற்ற டேஸ்ல நீங்க போகக்கூடிய அவசியம் வந்து கிடையாது. தனித்தனியா ஹால் வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாலில் போயிட்டு நீங்க வந்து அட்டன்
அட்டன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க பேரண்ட் வந்து கையில வந்து கூட்டு போங்க. நீங்க மட்டும் போகாதீங்க. கண்டிப்பா பேரண்ட் வந்து கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. பேரண்ட் வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டர் பிரதர் வந்து கூட்டிட்டு போங்க. ஏன்னா கவுன்சிலிங் நீங்க வந்து அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போறீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சுட்டு இப்பதான் நீங்க பேச்சுலருக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறீங்க காலேஜ் லைஃப்குள்ள. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து பேரண்ட்டை கூட்டிட்டு போய் அட்மிஷன் போறது என்னைக்குமே ஒரு நல்லதான ஒரு அப்டேட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஎன் காசால வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது கண்டிப்பா நம்ம வீடியோல வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு another வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.